இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் உபாகமம் 16:15. உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரியையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடியினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு 7 நாள் அளவும் பண்டிகையை ஆசரித்து சந்தோஷமாய் இருப்பாயாக. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். இந்த வசனத்தில் கடவுள் நமக்கு கொடுத்த வரத்துக்காகவும் கையிட்டு செய்யும் வேலையையும் ஆசீர்வதிச்சனால 7 நாளும் தேவனுக்கு பண்டிகை கொண்டாடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. எத்தனை பேர் வாரம் தவறாமல் சர்ச்சுக்கு போயிடுறோம். அதுலேயும் ஏன் வாரம் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டோம்னா சில பேர் வேலையாக இருந்துச்சு, ஃபங்க்ஷன் இருந்துச்சு, உடம்புக்கு முடியல அப்படின்னு காரணம் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வாரம் வந்து என்ன பிரயோஜனம், எங்களோட கஷ்டம் மாறவா போகுது, தேவன் மாற்றவா போகிறாரு, கடவுளை வேண்டி வேண்டி சோர்ந்து போயிட்டேன், அதுதான் வாரது இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. சில பேர் தேவன் மீது பயம் இல்லாமல் சொந்த வேலையை பார்க்குறாங்க. சில பேர் நம்பிக்கை இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்படி இருந்தால் தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார்? நமக்கு நடந்துட்டு இருக்கிற நெகட்டிவான விஷயத்தை தான் நினைக்கிறோமே தவிர இவ்வளோ நாள் தேவன் நமக்கு செஞ்ச எத்தனையோ நல்ல விஷயத்த நினைக்கிறதே இல்லை. கேட்டால் எங்கள் வாழ்க்கையில் என்ன நல்லது நடந்துச்சுன்னு கேட்பாங்க. எத்தனையோ உலகத்தோட அழிவில் இருந்து நம்மளை காப்பாற்றி பாதிக்க விடாமல் இவ்வளோ நாள் வழி நடத்துகிறாரே, அதுவே பெரிய ஆசீர்வாதம் தானே. உதாரணத்துக்கு கொரோனா, கொள்ளை நோய், சுனாமி இப்படிப்பட்ட எத்தனையோ விஷயத்தில் இருந்து நம்மளை தப்பிக்க வச்சிருக்காரே. இப்போ வரைக்கும் உயிரோடு இருக்கிறோமே. எத்தனையோ பேருக்கு வேலை கிடைக்காம இருந்திருக்கு. நமக்கு சின்னதாக இருந்தாலும் நல்ல வேலையை கொடுத்துருக்குறாரே. இதெல்லாம் நம்ம நினைக்கிறதே இல்லை. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு முள் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக அந்த முள்ளவே நம்ம நினச்சிட்டு வேதனைப்பட்டுட்டு இருந்தோம்னா எவ்வளவோ நம்மளை சுற்றி நல்லது நடக்குது, அது நம்ம கண்ணுக்கு தெரியாமையே போயிடும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நாம் நிறைவானதை நினச்சி பார்க்குறதே இல்லை, குறையை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால் தேவன் நமக்கு செஞ்சுட்டு இருக்கிற நல்ல விஷயங்களை நினச்சி பார்த்து கடவுளை டெய்லி நம்ம துதிக்கணும். ஆமேன்.